நமஸ்காரம். துலா ராசி மற்றும் துலா லக்ன அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஆன் தி ஹோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லா இருக்கு. நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது, நிறைய சிந்தனை தெளிவு ஏற்பட போகுது. பழைய பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடியதுக்கு பிள்ளையார் சொல்லி போடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாவே இந்த மாதம் உங்களுக்கு ஆரம்பிக்குது. நீங்க எதிர்பார்த்த பல நல்ல விஷயங்கள் வந்து நீங்க ஜெயிக்க போறீங்க. நான் சொல்லிட்டே போலாம். ஸோ நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, உங்களுடைய ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, எப்பயுமே இந்த மாத பலன் பார்க்கறதுனால எது எது சாதகம் எது எது பாதகம்ன்றதும் தெரிஞ்சுக்கணும். பிரச்சனைக்குள்ளாம மாட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றதும் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுனால தான் இந்த மாத பலன்ல பல விஷயங்கள் ஸ்மூத்தா லைஃப் எடுத்துட்டு போக முடியும். சரி, உங்களுக்கு ஒவ்வொரு செக்டாரா சொல்லிட்டே வரேன் பாருங்க. உங்களுடைய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாசத்துல வித்தியாசமான புது புது அமைப்புகள் உங்களை தேடி வரும். உங்களுடைய பொருளாதார நிலை அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா யாரோ வந்து யாரோடையோ லிங்க் ஆகி எதையோ பார்க்க போய் எதையோ பேச போய் கடைசியில் அதன் மூலியமா ஒரு பெரிய அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு உண்டான வளர்ச்சி அங்க காத்துட்டு இருக்கு. ஏன் இன்னும் சொல்ல போனா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கூட பண்ற லெவலுக்கு ரொம்ப அப்லிஃப்ட்மெண்ட் வந்து பிரம்மாண்டமா டெக்னிக்கலி உங்களால அப்படின்ற ஒரு விஷயத்துல சாதிக்கக்கூடிய அமைப்புல சூப்பரா இருக்கு. ஜாப் கிடைக்காதவங்களுக்கு ஜாப் கிடைக்கும். அந்த ஜாப் வந்து நாலேஜபிளாவும் பிடிச்ச வகையிலையும் உங்களுக்கு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதோட நீங்க போகும்போது சரி வேற வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க, ஆனா அங்க வந்து ஓகேப்பா இந்த ஒரு சின்ன விஷயம் உனக்கு தெரியலையா, இதையும் படிச்சுக்கோப்பா, அதுக்கும் நான் செலவுக்கு தரேன், நீ படிச்சுட்டு இதன் மூலியமா நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இது சூப்பரான ஒரு வேற டெக்னிக் மூலியமா வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க தேடிட்டே இருப்பீங்க. திடீர்னு அந்த ஜாப் ஆஃபர் வந்து வேற ரூபத்துல இருந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்க வந்து ஒரு இன்ஸ்டா பார்த்துட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஒரு ஸ்கிப் ஆட் போடக்கூடிய எலிமெண்ட்ல உங்களுக்கு உண்டானது அங்க கண்ணில் படும். இதெல்லாம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷம். செவ்வாய் கேது சேர்றதே 11ஆம் வீட்டுல அப்படின் போது அந்த நெகட்டிவிட்டி கூட உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கு. நிறைய பேர் அப்ராட் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அப்ராடோட ஏதோ ஒரு லிங்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேபி உங்களுடைய ஃப்ரெண்ட் வந்து லீவுக்காக இங்க வந்திருக்கலாம். இதுவா நான் இங்க பண்ணலாம்னு நினைக்கிறேன், நீ இந்த ஆங்கிள் இங்க எடுத்து பண்ண, அங்கிருந்து உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இங்க சேர்ந்து கூட்டு அமைப்புல உங்களுடைய பொருளாதார நிலையில பெரும் மாற்றத்தினால் முன்னேற்றம் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். திருமணம் அப்படின்னு சொல்லும் போது இப்ப கண்டிப்பா உங்க கண்ணில் படக்கூடிய அமைப்பு 30 வயசு 35 வயசு 42 வயசு வரைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு கூட தேடி தேடி அமையலேன்றவங்களுக்கு கூட இப்போ அந்த அமைப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா உங்க ராசிநாதன் சுக்ரன் வந்து உங்களுடைய 7ஆம் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கார். அந்த செவ்வாயும் லாபஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். ஸோ அது எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸோ அப்போ சம்படி நீங்க கம் அக்ராஸ் பண்ணுவீங்க, அவங்க உங்க லைஃப் பார்ட்னரா ஆட்டோமேட்டிக்கா அமையக்கூடிய ஒரு ஈர்ப்பு சக்தி அங்க ஏற்படுது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள எவ்வளவு ஃப்ரிக்ஷன்ஸ் எவ்வளவு இருந்தாலும் இப்ப நம்ம கணவர் நம்ம மனைவி ஸோ எல்லாத்தையுமே ஒரு மைனஸ் இருக்கும். இதுதானே இந்த மைனஸ், இதை நம்ம சரி பண்ணிக்கலாமே அப்படின்ற மனோபக்குவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்கு. பிரிஞ்ச தம்பதியர் இப்ப சேர்றதுக்கும் விட்டு கொடுத்து போறதுக்கும் இல்ல அவங்க செட்டே ஆக மாட்டாங்க அப்படின்னா 2 பேருமே உட்கார்ந்து பேசி ஒரு தீர்வுக்கு வந்து நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸாவே இருந்துக்கலாம், நமக்கு வந்து இந்த ஒரு கமிட்மெண்ட்டோ அல்லது இந்த ஒரு மேரிட்டல் லைஃப் செட் ஆகலை அப்படின்னு ஸ்மூத்தா பிரிஞ்சு ரொம்ப நாளைக்கு அவங்க 2 பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த மாசம் கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு. இங்க முக்கியமா நீங்க பார்த்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுடைய திசா புத்தி மட்டும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நிறைய மாற்றங்கள் ஏற்படும், முன்னேற்றத்துக்கு உண்டான காலம். 1997ல பிறந்தவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சனி கிரகம் இங்க தான் இருந்திருக்கும், அப்ப கேதுவுமே அங்க இருந்தது. அப்படிப்பட்டவங்க மிகப்பெரிய குழப்பத்துக்குள்ள இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அவங்களுக்கு சனி திசை நடந்துட்டு இருந்தா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் வெளியில வாங்க. கொஞ்சம் வெளியில வந்தீங்க அப்படின்னா இப்ப புதன் அப்படின்றவருமே உங்களுடைய 9ஆம் வீட்டுக்கு வரார். ஸோ கொஞ்சம் வெளியில வந்து அது மனம் விட்டு நீங்க பேச வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பெரிய பெரிய பிரச்சனையிலிருந்து நீங்க வெளியில வரலாம். ஸோ இந்த இடத்துல துளாராசி அன்பர்கள் அவங்களுடைய பிரச்சனைகள் அது எந்த வயதினரா இருந்தாலும் சரி அதை வந்து கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒரு சிறு முயற்சி. என்ன பண்றது ஏதோ புரியல அப்படின்ற
குழப்பத்துல உங்களையே வந்து ஸ்டக் ஆக்கிக்காம இருந்தீங்க அப்படின்னால நிறைய முன்னேற்றம் வரும். படிக்காத குழந்தைங்களுக்கு இப்ப சூப்பரா படிப்பு ஒரு 6ஆம் தேதிக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா எப்படிடா இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னு இருக்கும். வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஃபியூச்சரை பத்தி நிறைய ப்ராஸ்பெக்ட்ஸ். இது இல்லைன்னா நெக்ஸ்ட் வழி போகணும் தானே, நெக்ஸ்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும் தானே. இந்த ஒரு பாயிண்ட்ல நெகட்டிவா அமைஞ்சிருக்கு, அந்த நெகட்டிவ் உண்டான எனர்ஜியை பாசிட்டிவா உண்டான வழிக்கு நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படின்றது ஒவ்வொரு வயதினருக்கும். சரி, கல்யாணம் ஆயிடுச்சு, 10 வருஷம் ஆச்சு, 2 குழந்தைங்க இருக்கு, அதுல இருந்தாலும் வெளியில வரவே முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் இதையே போட்டு மண்டையில குழப்பிக்காம நெக்ஸ்டா நமக்குன்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணலாம், நமக்குன்னு ஒண்ணு படிக்கலாம், நமக்குன்னு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போடலாம், நெகட்டிவிட்டியை கட் பண்ணலாம், பாசிட்டிவிட்டிக்கு மேல போலாம் அப்படின்ற அளவுக்கு சூப்பரான அமைப்புகள் தேடி வருது துளாராசி அன்பர்களே. இப்போ இந்த மாசத்துல நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு வரல அப்படின்னா அங்க மிஸ்டேக் வந்து உங்களுடைய திசா புத்தி அந்தரம் தான். அந்தரம் கூட விட்டுருங்க, திசா புத்தின்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ இங்க வேண்டியது ஒரு சிறு முயற்சி நீங்க எடுங்க. ஜஸ்ட் ஒரு கையை நீட்டுங்க. நிறைய பேர் கை கொடுத்து உங்களுடைய நெகட்டிவிட்டியிலிருந்து வெளியில வந்துருவாங்க, வர விற்பாங்க அப்படின்றது உறுதி. ஏன்னா சனி 6ஆம் வீடு, ராகு 5ல இருந்தாலும் குருனுடைய பார்வை இருக்குன்னு சொல்லும் போது நிறைய மனிதர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண காத்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்க கையே கொடுக்கல அப்படின்னா எப்படி அவங்க பண்ணுவாங்கன்ற ஒரு கேள்விக்குறிதான்றது மைண்ட்ல வச்சுக்கோங்க. குழந்தைகள் சம்பந்தமா நீங்க வந்து எடுக்கக்கூடிய முயற்சியில சிறு தாமதங்கள் வருமே ஒழிய, ஆனா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஏன்னா குருனுடைய பார்வை உங்க மேலேயும் விழுது, உங்களுடைய 5ஆம் வீட்டு மேலேயும் விழுது, விசேஷ பார்வையா இருக்கிறதுனால கண்டிப்பா இப்ப நீங்க குழந்தை சம்பந்தமா எடுக்கக்கூடிய முயற்சிக்கு யாரோ வந்து எந்த டாக்டரோ இல்ல அதே டாக்டரே ஒரு புது வழியை கண்டுபிடிச்சு உங்களுக்கு குழந்தை கருவாக உருவாறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, என்னத்தான் குரு ராகுவை பார்த்தாலும் பிரெக்னெண்டா இருக்கிறவங்க தயவு செஞ்சு கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க படி ஏறும் போதும் இறங்கும் போதும் டிராவல் எல்லாம் கொஞ்சம் ஒரு 5-6 மாதங்கள் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அயர்ன் ஃபுட்டு நிறைய உங்களை எடுக்க சொல்லுவாங்க, அதை மட்டும் நீங்க எடுங்க. அதை எடுத்தீங்கன்னா போதும். அலர்ஜின்ற விஷயம் உங்களை தாக்காம நீங்க பார்த்துக்கோங்க. மொத்தமாவே துளாராசினாலே ஜெயிக்கிறது அப்படின்றது சந்தோஷம். நெகட்டிவ் போக்கிடுவோம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை வேணும். அதுலயும் சுக்கிரன் வந்து இப்ப 7லயே உட்கார்ந்துருக்கார் அப்படின் போது அந்த எண்ணம் பிரமாதமா இப்ப பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதே மாதிரி இப்ப வீடு வாங்கலாம், வீடு விற்கலாம், நிலம் புலம் எல்லாமே உங்களுக்கு சாத்தியக்கூறின் வடிவத்துல இருக்கு. குரு யாரோ வந்து உதவுவாங்க, அந்த யாருன்னே தெரியாது. அப்ப உதவுவதற்கு ஒருத்தர் இருக்கார் அப்படின்றது மிகப்பெரிய பிளஸ். சோ நிறைய பிளஸஸ் வந்து உங்களுக்கு சொல்லிட்டே போயிட்டு இருக்கேன். எதுல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா தந்தை வழியில மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. தந்தைக்கும் உங்களுக்கும் நிறைய ஃப்ரிக்ஷன் வர்றதுக்கும் நிறைய சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கும் என்னமோ தெரியலம்மா சிவனையும் தான் நான் வந்து உட்கார்றேன், அப்பா இப்படி சொன்னோன்னு எரிச்சல் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள அந்த எரிச்சல் தன்மை உங்களை மீறி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு சரியா போயிடும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 15ஆம் தேதி வரைக்கும் தந்தை வழி தந்தையினுடைய ஹெல்த்ல காஷனா இருங்க. அதே மாதிரி தந்தையினுடைய ப்ராப்பர்ட்டி வம்சாவழியா வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி சம்பந்தமா ஏதோ பிரச்சனைகள் வந்தாலும் எதுலயும் தலையிடாம இருந்தீங்க அப்படின்னா போதுமானது. சூரியனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்க ஜாதகத்துல சூரியன் எப்படி இருக்கார் அப்படின்றதும் பார்த்துக்கோங்க. ஆதித்ய ஹிருதயம் கேளுங்க. சூரியனுடைய வழிபாடுகள் நித்தியமும் சூரிய நமஸ்காரம் யோகாசனத்துல பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய டென்ஷன் கூட விலகி நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா வரும். நீங்க வேலையில இருக்கீங்க, உங்க பார்ட்னரோட உங்களுடைய பிசினஸ்ல இருக்கீங்க, யாரா இருந்தாலுமே பார்ட்னர் தானேங்க. ஒரு டிஷர்ட் எடுக்க போகணும் அப்படின்னாலே அங்க எடுத்து போடுறவன் பார்ட்னர். சோ அந்த இடத்துல கூட இப்ப நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரசிச்சு டக்குன்னு அமையக்கூடிய அமைப்புல, ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்லணும்னா நினைச்ச மாதிரி ஒரு ஷூ வாங்கணும்னு நினைச்சிட்டே இருக்கேன், எவ்வளவோ அலைஞ்சிட்டேன், கிடைக்கவே இல்லை, சரி இப்ப போய் பார்க்கலாம் அப்படின்னு இந்த ஜூன் மாசம் போகும்போது பார்த்தா திருப்தியா சூப்பரா 50% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்கிறதை விட உங்களுக்கு சூப்பரா கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ நீங்க நான் எப்பயுமே சொல்ற மாதிரி துளாராசி அன்பர்களே ஜாலியா இருந்தீங்க அப்படின்னா நீங்க சாதிக்கிற மாதிரி யாருமே சாதிக்க முடியாது. உங்களை போட்டு அமைக்காதீங்க, குறிக்கிறாதீங்க. அதனால்தான் உங்களுக்கு அந்த தெராசு அப்படின்னு சொல்றது. ஸோ இதுக்காக நீங்க ஸ்ரீரங்கத்துக்கு உண்டான விஷயங்கள், ரங்கநாதரனுடைய ஸ்லோகங்கள், ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வர
ஆட்டோமேட்டிக்காக சுபிக்ஷங்கள் தேடி வரும், பொருளாதாரம் சூப்பராக பெருகும், நிறைய விஷயங்கள் சாதனைக்குரிய மாதம். இந்த மாதம் சூப்பராக நீங்கள் அனுபவிச்சு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லெவல் நீங்கள் போகணும். உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் நான் சொல்கிறேன், அதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, உங்கள் மனசை தெளிவாக வச்சுக்கோங்க. சந்திராஷ்டமம் அப்படின்றது உங்களுக்கு 22ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம் வருது. 11/3 நைட்டிலிருந்து, அதாவது 22ஆம் தேதி, 24ஆம் தேதி உங்களுக்கு 11:45 நைட் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. நிறைய பேருக்கு ஃபாரின் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு, அதன் மூலியமா பெரிய வளர்ச்சி இருக்கு. ஸோ எங்க இருந்தாலும் இந்த சந்திராஷ்டம நாட்களை மட்டும் நோட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தீங்க அப்படின்னா மேலும் ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். ஸோ லாபகரமான மாதம், யூஸ் பண்ணுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன்.